பிரேஸ்லாம் எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் சைட்டு காலிட்டு வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கத்தரை சோத்திருக்கிறேன். இந்த நாளிலே அவருடைய வசனத்தை அனுப்பி நம்மளை குணமாக்குகிறாரா. குணம் அப்படின்னு நம்ம பார்த்தோமானால் நம்ம உச்சந்தல முதல் உள்ளங்கால் வரை வியாதியிலே இருக்கிறது மாத்திரம் குணமாகிறது அல்ல, மனதிலே இருக்கிற காயங்களும் குணமாக்குகிற கர்த்தர். சிந்தையிலே பலவீனமாக இருக்கிற காரியத்தில் குணமாக்குகிற கர்த்தர். அப்படி நிறைய அவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். பிரியமானவர்களே, இந்நாளிலே வசனத்தை அனுப்பி நம்மளை என்ன பண்ணுறாரா? குணமாக்குகிறார். அதை குறித்து தான் இந்நாளிலே பார்க்க போகிறோம். சங்கீதம் 107 நம்ம பார்க்குறோம். 107 பார்க்குறோம். கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பி வைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வசனம் நீங்கள் ஊழியக்காரன் மாத்திரமல்ல, அநேக விசுவாசிகள் கர்த்தருக்குள் வந்துக்கிட்டு இருக்கிறவங்க, நல்லா முதிர்ந்து வளர்ந்தவங்க, அவங்கள கேட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கான இதோட சாட்சிகளை என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, அவர் வார்த்தை, இப்போது அந்த வார்த்தை எப்படி இருக்குதுன்னா, கொள்றதா இல்லை, உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அதுதான் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பி வைக்கிறார். அப்போது அழிவுக்கு தப்பி வைக்கிறார் என்று நம்ம பார்ப்போமானால், அப்போ ஏதோ ஒரு அழிவுக்கு நேராக தேடிக்கொண்டு, மரணத்துக்கு நேராக தேடிக்கொண்டு, தற்கொலைக்கு நேராக தேடிக்கொண்டு, நரகத்தை தேடிக்கொண்டு போகிறவர்களுக்கு அவர் என்ன பண்ணுறாரோ? வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். 20வது வசனம், 107 வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பி வைக்கிறார். நான் ஒரு சாட்சி ஒன்று கேட்டேன். டிஜே சையா தினகரன் ஐயா இருக்கிறார் இல்லைங்களா, அவரோட வீடியோக்குள்ளே நான் ஒரு சாட்சி கேட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ப்ரேயர் நடந்துகிட்ருக்குது. அந்த இடத்துல ஒருத்தர் என்ன பண்ணாராம், இவனுங்க என்ன எப்போ பார்த்தாலும் கையை தட்டி ஜீவிச்சிட்ருக்காங்க, ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரேயர் பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது இந்த சாட்சி நான் சொல்கிறது. எதுக்கு இப்படி சும்மா அலேலுயா பண்ணிவிட்டு கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி, என்ன தான் பண்ணுறாங்க, நம்ம போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு வாசலில் நிற்கிறார். உள்ளே போகலை, வாசலில் நிற்கிறார். நின்றுட்டுருக்கும் பொழுது ஆதியாமில் ஒரு வசனம் இருக்கிறது, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே நீங்கள் உள்ளே வாருங்கள் என்ற ஒரே வார்த்தை. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே நீங்கள் உள்ளே வாருங்கள் என்று. நாடா இது, உள்ளே வாருங்கள் நம்மளை கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லி, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி உள்ளே போயிட்டார். உள்ளே போனவர் வார்த்தைக்கு அடிமையாயிட்டார். வார்த்தைக்கு அடிமையானவர் ஊழியக்காராக மாறிட்டார். ஊழியக்காரனாக மாறினவர் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு ஊழியக்காரனாக மாறிப்போனார். எப்படின்னா, அவர் எப்படி ஊழியம் செய்தாருன்னா, அவரை சென்னையில் அவரோட பேரை சொன்னால் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்களா, அவ்வளோ நன்மை செய்திருந்தாராம். பாருங்கள் பிரியமானவர், அந்த ஒரே வார்த்தை அவர் ஆத்துமா என்ன பண்ணிச்சு? குணப்பட்டுடுச்சு. அதே போல் எல்லாருக்கும் தெரியும், சரிங்களா, நான் எல்லாம் பாதியில் வந்த கிறிஸ்தவர்களுக்கு தெரியும், ஆதியில் வந்த கிறிஸ்தவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம் ஒரு வேளை. ரமேஷ் கண்ணா என்ற ஒரு நடிகர் இருக்கார் இல்லைங்களா, அவரோட சாட்சி நான் கேட்டேன். நான் நிறைய சாட்சிகளும் மிஷினரி கதைகளும் பார்ப்பேன். நிறைய நமக்கு தேவைப்படும் அப்படி சொல்லி நம்ம கேட்பேன். ஏன்னா நம்ம இப்போ தான் வளர்கிறோம் அப்படின்னு சொல்லி, ஒரு காலனை போல் வளருகிறேன் நான் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லி சாட்சிகள். இந்த ரமேஷ் கண்ணான்றவருக்கு என்ன பண்ணிச்சுன்னா, ஒரு நோய் வந்துடுச்சு. நோய் வந்த உடனே அந்த டாக்டர் என்ன பண்ணிட்டார், இந்த நோய் பேர் சொன்னார், அது அவ்வளோ நீண்ட பேர் சொன்னார். அந்த நோய் அவருக்கு வாய் கோணலாயிட்டு அவரை சரி பண்ண முடியாது, நீ அவ்வளோதான்ப்பா, நீ முடிஞ்ச அளவுக்கு மாத்திரை போட்டு உன் காலத்தை தள்ளுன்னு டாக்டர் சொல்லிட்டார். இவர் என்ன பண்ணார், இவரால் தாங்கிக்க முடியல, இவ்வளோ காலம் நம்ம எல்லோரும் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வந்துட்டோம், நம்மளை ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவன் சொல்லி நம்ம பேர் எடுத்தப்பட்டு கர்த்தர் இடத்துல வந்த பிறகு நம்ம ஒரு 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 மனுஷனாக, ஒரு ஃபேமஸான ஒரு மனிதனாக ஆண்டவர் நம்மளை உயர்த்தினார்.
எல்லாம் வாழ்க்கை வாழ்ந்துட்டோம், நமக்கு இந்த கடைசி காலத்தில் இந்த வயசான காலத்தில் இப்படி ஒரு நோய் வந்துடுச்சே, நம்ம நாட்கள் எப்படி தள்ளுன்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு வேகமாக போயிருக்கார். வேகமாக தற்கொலை பண்ணிக்கலான்னு போயிருக்கார். இந்த நோய் சரியாகாதுன்னு சொல்லிட்டானே டாக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம தற்கொலை பண்ணிக்கலான்னு போயிருக்கார். போன செம்ம ஸ்பீடாக இவர் கார் ஓட்டிகிட்டு போகும்பொழுது ஒரு ஆட்டோ வந்து சடனாக அப்படியே குறுக்கால வந்து அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணியிருக்கு. பண்ணும்போது ஒரு வசனம் அவர் பார்க்கிறார். வசனம், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் அப்படின்னு. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் அப்படின்னு அந்த ஒரு வசனம் அவரை பயங்கரமாக டச் பண்ணி அப்படியே கார் எடுத்து ரிட்டன் ஆகி வீட்டுக்கு வந்துட்டார். மாத்திரம் வந்து சாப்பிட மாட்டேன், செத்தாலும் சாகுறேன்னு இருந்துட்டார். அந்த நோய் இருக்கா இல்லையான்னு இது வரைக்கும் அவருக்கு தெரியலையா, அது சொன்ன சாட்சி. பிரியமானவர்களே, அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு மனுஷனை குணமாக்குது என்று பார்ப்போமானால், இந்த வார்த்தை கேட்காதவர்கள் எத்தனை பேர் மரணத்துக்கு நேராக போய் கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஒரு வார்த்தை எனக்கும் நிறைய நேரங்களிலே பாடல் மூலியமாக நான் பிழைக்கப்பட்டேன். பிரியமானவர், 2016 எனக்கும் ட்ரெயினுக்கும் ஒரே அடி தூரம். 3வது நான் ஃபஸ்ட் மாடியில் இருக்க 2வது மாடியில் இருக்கிறவர் வந்து என்னை கையை பிடிச்சி எப்படி காப்பாற்றினாரு தெரியல. அப்படியாக நான் வந்த பிறகு செத்து போனோன்னு நினச்சவ பாடல் மூலியமாக, பாடல் வருகிற வார்த்தை மூலியமாக நான் ரட்சிக்கப்பட்டேன்ல, நான் தேற்றப்பட்டேன். அதுக்கு முன்னாடி நான் தேற்றப்பட்டேன், நான் உயிர்ப்பிக்கப்பட்டேன், நான் காப்பாற்றப்பட்டேன். நான் ஏன் சாகணும்? இப்படி மரணத்துக்கு நேராக போகிறவங்க, தற்கொலைக்கு நேராக போகிறவங்க, கவலையில் கஷ்டத்தில், வியாதியிலே, பலவீனத்தில் இருக்கிறவர்களை நான் ஏன் சொல்லி காப்பாற்றக்கூடாது என்பதில் அதிகமாக நான் படிக்க ஆரம்பித்தேன். பிரியமானவர்களே, இப்போ பாருங்கள், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. குணம் என்றால் அது பூரண குணங்க, பூரண குணம். அதுலேருந்து ஃபுல்லாக காப்பாற்றுறது தான் பூரண குணம். அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பி வைக்கிறார். அப்படியாக பிரியமானவர்களை சொல்லணும்னா ஏகப்பட்ட சாட்சிகள் சொல்லலாம். அப்படியாக குணமாக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேர், நானும் குணமாக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, வசனத்திலே ஜீவன் இருக்கிறது. இதை பார்த்து கொண்டு இருக்கிற என் சகோதரனே, சகோதரியே, வாலிபனே, வாலிப பெண் பிள்ளையே, உன் மனதிலே, துக்கத்திலே, துயரத்திலே, வியாதியிலே, பலவீனத்திலே அகப்பட்டு கொண்டிருக்கிறாயா? எதில் அகப்பட்டு கொண்டிருக்கிறாய்? மனிதனிடத்தில் அகப்பட்டு கொண்டிருக்கிறாயா அடிமையாக? இந்த வார்த்தை உண்மை காப்பாற்றும், உன்னை குணமாக்கும். பொறுமையோடு காத்திரு, கர்த்தர் சமூகத்திலே கண்டிப்பாக உன்னை ஜெயிக்கவும் ஜெயாலியாக மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். உன்னை குணமாக்குவார். நீ நம்புவே, ஆனால் குணமாக்குவார். நீ விசுவாசிக்கணும். உன் விசுவாசம் எவ்வளோ தூரமாக இருக்குது, எவ்வளோ அளவில் இருக்கிறது, அதை பார்க்க ஆசையாக இருக்கிறார். பிரியமானவர்களே, எத்தனையோ பேரை குணமாக்கினார், உன்னை குணமாக்க மாட்டாரா? இந்த வார்த்தை பிடித்துக்கொள். அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பிப்பின்னு சொன்னீரே, என்னை குணமாக்கும் ஐயா, நான் அழிவுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறேன், என்னை குணமாக்கும் என்று கேட்பியானால் கண்டிப்பாக உன்னை குணமாக்கி அநேக ஜனங்களுக்கு, நான் ஃபஸ்ட்டு சொன்ன சாட்சியின்படி அநேக பேருக்கு உங்களை ஆசீர்வாதமாக மாற்றம் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆசீர்வதிக்க உங்களாலே மற்றவர்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வார்கள். ஆமென். வசனத்தில் அவ்வளோ வல்லமை இருக்கிறது. பிரியமானவர்களே, கேட்பீர்களான பெற்றுக்கொள்வீர்கள், தேடுவீர்களான கண்டடைவீர்கள், தட்டுவீர்களான உங்களுக்கு திறக்கப்படும். வசனம் உங்களை புடமிட்டு உங்களை உயர்த்தி அநேக ஜனங்களுக்கு, அநேக ராஜாக்களுக்கு உங்களை அதிகாரியாக வைக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். படிக்காத என்ன உயர்த்தின தேவன் உங்களையும் வைத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். தேடுங்கள், கேளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொண்டதை சாட்சி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு நீங்கள் ஆலோசனை கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. அல்லேலூயா.